Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 12th accountancyல chapter 8ல exercise sum number 1 பார்க்குறோம். From the following particulars prepare comparative income statement. அதாவது comparative income statement கேட்டிருக்காங்க. யாருக்குன்னா அருள் லிமிடெட். ஓகேவா? இப்போ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி போகணுன்னு தெரியும். என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதர் இன்கம், எக்ஸ்பென்சஸ், இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 இயர் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணோம், கம்பேர் பண்ண போகிறோம். இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு கம்பேர் பண்ணி அதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி போடுவோம். அதுதான் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ சொல்யூஷன் போடலாம் வாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதர் இன்கம், எக்ஸ்பென்சஸ். இதோட ஃபார்மெட் என்ன, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து அதர் இன்கம்மை ஆட் பண்ணுவோம். நமக்கு வர்றது டோட்டல் இன்கம், அதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணி வர்றது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், அதுலேருந்து இன்கம் டேக்ஸ் லெஸ் பண்ணி வர்றது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேவா? இது நம்ம ஃபார்மேட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு தான் நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் போட்டோம். இப்போது எக்ஸசைஸ் போட போகிறோம். இதில் பாருங்கள், ஹெட்டிங் எழுதிங்க. கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அருள் லிமிடெட். என்னென்ன ஹெட்டிங் வரும், பர்டிகுலர்ஸ், எந்த இயர் கொடுத்துருக்காங்க, 15 to 16, 16 to 17 கொடுத்துருக்காங்க. நம்ம 2 காலம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். என்னென்னா அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், அதாவது அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு ஒரு காலம், நெக்ஸ்ட் பர்சன்டேஜுக்கான ஒரு காலம். ஓகே, ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொஷின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50,000 60,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை என்ட்ரு பண்ணிடும். என்ட்ரு பண்ணிடணும். இது என்ன ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கா, 50லேருந்து 60 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ளஸ் போட்டுருங்க. உடனே இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு பார்த்துட்டு அதுக்குள்ள சிம்பிளை போட்டுருங்க. இப்போ இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10,000. ஓகேவா? இப்போ நம்ம பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், 10,000 பேஸ் இயர் எப்போதுமே ஃபஸ்ட் இயரை தான் வச்சுக்கணும். அப்போ 10,000 டிவைடட் பை 50,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 2 0 0 கேன்சல், 5 1s are 5, 5 2s are 10, 20% வரும். ஓகேவா? அந்த 20 + 20 போட்டுரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதர் இன்கம் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10,000 30,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000 30,000 போட்டுருங்க. போட்டுட்டு இது இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, உடனே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கான உடனே ப்ளஸ் சிம்பிளாக போட்டுட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதை கால்குலேட் பண்ணி போட்டுருங்க. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் 20,000 டிவைடட் பை 10,000 இன்ட்டு 100. ஒரு சம்முக்கும் கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுங்கள். நான் கால்குலேட் பண்ணது எல்லாமே இல்லுஸ்ட்ரேஷனில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? எப்படி கால்குலேட் பண்ணணுண்டு, 20,000 டிவைடட் பை 10,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 200% கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட் இப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து என்ன பண்ண போகிறோம், இன்கம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி வர்றது நமக்கு டோட்டல் ரெவன்யூ. அப்போ 50,000 + 10,000 ஆட் பண்ணிங்கன்னா 60,000. நெக்ஸ்ட்டு 60,000 + 30,000 ஆட் பண்ணிங்கன்னா 90,000. இப்போது இது இன்க்ரீஸாக டோட்டலும் என்ன பண்ணணும், நம்ம கால்குலேட் பண்ணணும். இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு பார்க்கணும். 60,000 90,000 என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 30,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த டோட்டல்லேருந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. 30,000 டிவைடட் பை 60,000 போட்டிங்கன்னா 30,000 டிவைடட் பை 60,000 இன்ட்டு 100. ஈஸி தான் சம்மே. நீங்கள் கால்குலேட் பண்ணுறது மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். 6 5s are 30, 50% வருது. அப்போ 50% போட்டோம். எந்த சிம்பிள் ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறத கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ டோட்டல் ரெவன்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இதுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க, சம்மில் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, 40,000 50,000 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அதுக்கான பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், 10,000 டிவைடட் பை பேஸ் இயர் 40,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 25% கிடச்சிரும். இப்போ டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்பென்சஸையும் என்ன பண்ண போகிறோம், லெஸ் பண்ணி வரதான் நமக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். அப்போ டோட்டல் ரெவன்யூ 60,000லேருந்து 40,000 லெஸ் பண்ணிங்கன்னா 20,000. 90,000 50,000 லெஸ் பண்ணிங்கன்னா 40,000. இப்போது 20லேருந்து 40 என்ன ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே தான் பார்க்கணும். இங்கே நீங்கள் டோட்டல் பண்ணி போட்டுறாங்க. எப்போதுமே சம்மில் வர்றது அப்படியே இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு பாருங்கள். 20லேருந்து 40 20,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 20,000 டிவைடட் பை 20,000 போட்டிங்கன்னா இன்ட்டு 100. 20,000 கேன்சல் ஆகி 100% கிடைக்கும். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போது செகண்ட் சம் பாருங்கள். From the following particulars prepare comparative income statement of பரணி லிமிடெட். பரணி லிமிடெட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அதர் இன்கம் ஆட் பண்ணி வர்றது நமக்கு டோட்டல் ரெவன்யூ. அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ண போகிறோம். லெஸ் பண்ணால் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இப்போது இன்கம் டேக்ஸ் ஒரு 30% கொடுக்குறாங்க. அதையும் கால்குலேட் பண்ணி லெஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடச்சிரும். ஓகேவா?
இப்போ சொல்யூஷன் எழுதிங்க. கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பரணி லிமிடெட். சம் நம்பர் 2 பர்டிகுலர்ஸ் 2016-17 அதில் கொஸ்டினில் உள்ள காலம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராவாக 2 காலம். என்ன காலம், அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் காலம் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ சம்மில் கொடுத்துருக்காங்கன்னா 30,000 45,000 கொடுத்துருக்காங்க. அப்போது இது இன்க்ரீஸாக டிக்ரீஸாக, 30லேருந்து 40 இன்க்ரீஸ். அப்போ ப்ளஸ் சிம்பிளை போட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 15,000. 15,000 டிவைடட் பை பேஸ் இயர் என்ன 30,000. அப்போ 15,000 டிவைடட் பை 30,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 0 0 கேன்சல், இந்த 2 0 இருக்கிற கேன்சல், 3 1s are 3, 3 5s are 15. அப்போ 50%. ஓகேவா, 50% போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதர் இன்கம் ஆட் பண்ண போகிறோம். அதர் இன்கம் சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4,000 6,000. இதுவும் இன்க்ரீஸ் தான் இருக்குது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 2,000, சிம்பிள் வந்து ப்ளஸ். அப்போ 2,000 டிவைடட் பை 4,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 50% தான் வரும். இப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனையும் அதர் இன்கமையும் ஆட் பண்ணி வர்றது நமக்கு என்ன சொன்னேன், டோட்டல் ரெவன்யூ. அப்போ 30,000 + 4,000 போட்டிங்கன்னா 34,000 வரும். 45,000 + 6,000 போட்டிங்கன்னா 51,000 வரும். இது ரெண்டத்தையும் என்ன பண்ணணும், எது இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு கம்பேர் பண்ண போகிறீங்க. இன்க்ரீஸ் தான் இருக்குது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 17,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 17,000 டிவைடட் பை 34,000. 17,000 டிவைடட் பை 34,000 இன்ட்டு 100. கால்குலேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுங்கள். 2 1s are 2, 2 7s are 14, 2 8s are 16, balance 1, 2 5s are 10, 0. 17 1s are 17, 17 5s are 85. அப்போ 50%. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸை நம்ம லெஸ் பண்ணுவோம். எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000 15,000 கொடுத்துருக்காங்க. அப்போது 10,000 15,000 இது என்ன ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இது கண்டுபிடிக்கும் போது 5,000 டிவைடட் பை 10,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 50% கிடைக்கும். இப்போ டோட்டல் ரெவன்யூ வந்து எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணி காட்டணும், லெஸ் பண்ணி காட்டணும். லெஸ் பண்ணணும். இப்போ 34,000 10,000 லெஸ் பண்ணிங்கன்னா 24,000. 51,000 15,000 லெஸ் பண்ணிங்கன்னா 36,000. 17,000 5,000 லெஸ் பண்ணிங்கன்னா 12,000. ஓகேவா, சாரி இப்படி போடாதீங்க, நீங்கள் இந்த பர்சன்டேஜ்லேயே கண்டுபிடிங்க. 24,000 36,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கா ப்ளஸ் 12,000. இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிப்பேன். 12,000 டிவைடட் பை 24,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 50%. ஓகே, இப்போ அதுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்கம் டேக்ஸு 30% தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்கம் டேக்ஸை இந்த வந்திருக்க ஆன்சர் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து 30%. 24,000 வந்திருக்கா நமக்கு. 24,000லேருந்து 30% கால்குலேட் பண்ணோம். 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 0 0 4 3s are 12, பேலன்ஸ் 1 3 2s are 6 1 is 7. அப்போது 7,200 ஃபஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டுக்கு 36,000ல் இப்போ 30% கண்டுபிடிக்கணும். அப்போது 36,000ல் கண்டுபிடிச்சிங்கன்னா 0 0 cancel, 0 0 cancel, 0 6 3s are 18, balance 1 3 3s are 9 10. அப்போ 10,800. ஓகேவா, இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் இன்க்ரீஸாக டிக்ரீஸாக கால்குலேட் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 3,600. அப்போ 3,600 டிவைடட் பை 7,200 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 50% கிடச்சிடும். இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து என்ன பண்ண போகிறோம், இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணி வருது நமக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இந்த ஃபார்மெட் படி தான் போடணும். இந்த ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். 24,000 7,200 லெஸ் பண்ணிங்கன்னா 16,800. 36,000 10,800 லெஸ் பண்ணிங்கன்னா 25,200. இப்போது இது இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் அமௌண்ட் வந்துடும் 8,400. இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. 8,400 டிவைடட் பை 16,800 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 2 0 0 கேன்சல், 2 8s are 16, 2 4s are 8, 2 8s are 16, 2 4s are 8, 2 4s are 8, 2 2s are 4, 0 0, 2 4s are 8, 2 2s are 4. இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 2 1s are 2, 0 0. மறுபடியும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 2s are 4. ஈஸியாக புரியணுனால உங்களுக்கு 2 டேபிளே நான் அடிச்சு கட்டுறேன். 2 1s are 2, 2 1s are 2, 2 5s are 10, 0, 1,050 வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 2ஆல் 7ஆல் அடிங்க. 7 3 7s are 21, 3 3s are 9,
பேலன்ஸ் 1 3 5s are 15 0 7 1s are 7 7 5s are 35 இந்த மாதிரி சின்ன நம்பர்லேருந்து அடிச்சுட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ 50% வந்திருக்கு. ஓகேவா? ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 50%. ஓகே, இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா 2 இயரையும் நம்ம கம்பேர் பண்ணி அந்த சிம்பிளை போடணும். இன்க்ரீஸ்னால் இன்க்ரீஸ் சிம்பிளை போடணும், டிக்ரீஸ்னால் டிக்ரீஸ் சிம்பிளை போடணும். அதுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு போடணும். அந்த அமௌண்ட் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அந்த அமௌண்ட் டிவைடட் பை பேஸ் இயர். பேஸ் இயர்னால் ஃபஸ்ட் இயர் உள்ள அமௌண்ட் இன்ட்டு 100 போட்டு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி போட வேண்டியதான். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.